அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாட்டில் இஸ்லாமிய மக்கள் மூன்றாம் தர குடிமக்களாகவே தான் இருக்காங்க. மூன்றாம் தர குடிமக்களும் கீழே தான் இருக்கிறாங்க. ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, அம்மாப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே அந்த மக்கள் வச்சு வராங்க. நீதிமன்ற தீர்ப்புன்னு ஒரே விஷயம் சொல்லிவிட்டு அந்த வீடுகளை அப்புறப்படுத்துறீங்க, வீடுகளை இடிக்கிறீங்க. அதே போல் முஸ்லீம் சொத்துக்களும் பல இடத்துல ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போய் இது வக்ஃபு சொத்து தான், அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்துருக்குதுல்ல, அந்த தீர்ப்புக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? உடனே அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி முஸ்லீம்கிட்ட வக்ஃபுட்ட அந்த சொத்தை ஒப்படைச்சிட்டிங்களா? செய்யலை. முஸ்லீம்களுக்கு பக்கம் நீதி வந்துச்சுன்னா அதை தூக்கி குப்பையில் வச்சிடுறீங்க. பல வருஷங்களாக அந்த பேப்பர் அங்கே தான் கிடக்கும், தீர்ப்பை கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் அதுவே முஸ்லீம் மக்கள் ஏதாவது சின்னதாக ஒரு தப்புனாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துணும், கால அவகாசம் கொடுக்க மாட்டீங்க, நீதிமன்றத்துக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க, உடனே அவங்க வீட்டில் அப்புறப்படுத்துவீங்க, உடனே சிறைப்படுத்துவீங்க. ஏன்னா இந்த மக்கள் கேட்க ஆள், அதாவது இழிச்சவாய மக்கள். இந்த மக்கள் நாதியத்த மக்கள் தான் இந்த இஸ்லாமிய மக்கள் நாட்டில் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். மத்தியில் தான் அந்த புல்டோசர் ஆட்சி சொல்லிட்டு முஸ்லீம்களை விட குறி வச்சு இடிக்கிறான். இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் அமைதியாக சாப்பிட்டுட்டு வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களை சீன்றீங்க. நாங்கள் பொறுமையாக தான் இருப்போம், நீங்கள் நினைக்காதீங்க. பொறுமையாக இருந்துகிட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு வாழ்கிறதுக்கே வழி இல்லாம போது நாங்கள் எந்த முடிவு வேணாலும் இருப்போம். எச்சரிக்கையாகவே நான் இந்த விஷயம் சொல்கிறேன், எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். எந்த முடிவு வேணாலும் நாங்கள் எடுக்க தயாராக இருப்போம்.